ஹல்லேலூயா. மீண்டும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற காலகட்டத்தில் 12 கோத்திரத்தாரையும் அழைத்து இந்த 12 கோத்திரத்தாருக்கும் அவர் ஆசீர்வாதம் தரப்போகிறார். நம்ம பொதுவாக கிராமங்களில் வீடுகளில் வயசான காலத்தில் அவங்க சாக போகிற நிலைமையில் இருக்கும்போது பிள்ளைகளாக கூட்டு வந்து அந்த பெரியவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்போ மோசே 120 வயசாகிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த மலையில் மரித்து அடக்கம் பண்ண போகிற, அதனால் நீ ஆயத்தமாய்க்க சொல்லி ஆண்டவர் மோசைட்டு சொல்லிட்டார். அப்படி மோசே தன்னுடைய முடிவு நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரையும் அவர் ஒரு தலைவர் என்பதனால, வயசுக்கு மூத்தவர் என்பதனால இப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லும்படியாக சொல்லிக்கிட்டே வரார். அப்போ பென்யமீனை குறித்து வசனம் வாழ்த்து சொல்கிறார். அந்த வாழ்த்து தானே வாசித்த 12 வசனம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். முதல் பகுதி. அடுத்தபடியாக அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஒவ்வொரு பகுதியும் நம்ம என்ன சொன்னால் இந்த ஜூலை மாதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த முதல் வார்த்தையின் பகுதியை நம்ம வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். யார் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம்? அவரோடு கூட, கர்த்தரோடு கூட என்ன செய்வாங்களாம்? சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற உதாரணங்களை பார்த்து சபையில் இருக்கிற நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம தேவ சமூகத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். அவனுடைய வார்த்தையை நல்லா கவனமாக கேளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் என்பதை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இல்லை, அவர் உயிரோடு இருக்கும்போதே சாட்சி பெற்றாராம். பொதுவாக அந்த உலகத்தில் சாகிறது வரைக்கும் ஒரு மனுஷனை எப்படியோ பேசுவாங்க. செத்து 3ஆவது நாள் சோத்திர கூட்டம் நடத்துவாங்க. அப்படி சோத்திர கூட்டம் நடத்தும்போது, சாட்சி சொல்கிறீங்களா, இந்த செத்தவங்களை குறித்து ஏதாவது பேசுகிறீங்களான்னு சொன்ன மாத்திரத்தில் உண்மையை சொல்லுவாங்களோ பொய் சொல்லுவாங்களோ தெரியாது, அதிகமாக அவங்கள குறித்து நற்சாட்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு சொல்லி. செத்த பிறகு அவர் கேட்கவோ போகிறாரு, அவர் பார்க்கவோ போகிறாரு, அதனால எதனாலும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவனுக்கு மரணம் இல்லை, ஆனால் தேவன் எடுத்துக்கொண்டார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனுக்கு குறித்து நம்ம அதிகமாக நம்ம தேவ சமூகத்தில் வேத பகுதி பார்க்க முடியாது. அங்கங்கே வேதத்தில் ஏனுக்கு குறிச்சுன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில், அதுக்கடுத்து இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். எபிரேயரில், யூதாவின் புஸ்தகத்தில், இப்படி ஒரு 3-4 இடத்துல மட்டும்தான் ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஏனோக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. விசுவாசத்திலையும் சரி, ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, கர்த்தரோடு கூட இணைந்து இசைந்து நடப்பதிலும் சரி, அவ்வளோ ஒரு விசேஷித்தவர். அவரை குறித்து அதிகமாக சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் மெல்கிசேதேக்குன்னு சொல்லி ஒருத்தர் உண்டு. அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையானவர் சொல்கிறாங்க. அவரை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் கொஞ்சம் இருக்கும். பவுல் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர், அவரை குறித்து சொல்லிக்கிட்டே வந்தவர் லைட்டாக சொல்லிவிட்டு
இதை குறித்து சொன்ன காலம் போதாதுன்னு சொல்லி டக்குன்னு வேறு மேட்டுக்கு போயிடுவார். அப்போ அநேக மறைபொருள் இருக்குது. ஆனாலும் இந்த மறைபொருளில் இருக்கிற கொஞ்சம் நமக்கு கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏனோக்கு குறித்து தியானிக்க போகிறோம். இப்போ வாசிக்கலாம். ஏனோக்கு குறித்து நம்ம வாசித்த எபிரேயர் 11:5 அவன் உயிரோடு அவன் பூமியில் நடமாடும் பொழுதே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொன்னா சாட்சி பெற்றானான். எப்படி வாழ்ந்தான் அவன், பூமியில் எவ்வளோ நாள் வாழ்ந்தான், அவனை குறித்து இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 இந்த வசனங்களில் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றாள். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றாள். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு குறித்து கொஞ்சம் நம்ம ஆவியான நமக்கு வெளிப்படுத்துகிறபடி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கற்றுக்கொள்ள வேணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான். இது வாக்கின் முதல் வாக்கு பகுதி. இப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டோம்னா நாமும் அவரோடு தங்கிக்கலாம். அல்லேலூயா. அந்த உபாகமம் 33:12 கடைசி பகுதி, நாம் அவரோடு தங்கலாம், கடைசி பகுதி அவர் நம்ம கூட தங்குவார். இதுதான் ஒரு அருமையான ஒரு வாக்கு. சரி, இப்போ அந்த ஏனோக்கை குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது ஏனோக்கு பாருங்க 21 வசனத்தில் போட்டிருக்கு. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மெத்துசலா தான் மூத்தவனாக இருக்கும். ஏன்னா கிராமப்படி இவர் அநேக குமாரர்களையும் குமாரத்தையும் பெற்றார். உள்ளுக்குள்ளே வசனம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. அநேக குமாரர்களும் குமாரத்தையும் பெற்ற மெத்துசலா, நல்லா கவனிச்சு கேளுங்க, 6ஆம் அதிகாரத்தில் பூமி எப்படி ஆயிடுச்சு? சீர்கெட்டு போச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. அதனால கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணிட்டாரு? பூமியை அழிக்க தீர்மானம் பண்ணிட்டார். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது ஏனோக்குக்கு 65 வயசில், ஒருவேளை 64 வயசில் ஒரு கல்யாணம் செஞ்சதில்லை, 65 வயசில் மெத்துசலா ஒரு மகன் பிறந்து அவனுக்கு பேர் வைக்கிறார். மெத்துசலா அவன் பேர் வைக்கிறார். இந்த பேருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எபிரேய பேர், இந்த பேருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் சாகும்போது அது வரும். என்னவா? இவன் சாகும்போது அது வரும். அதுன்னா என்ன? அதான் ஜலப்பிரளயம். அல்லேலூயா. இந்த மெத்துசலா இந்த பூமியிலே அதிகமான நாட்கள் வாழ்ந்தவன். 969. பூமியிலேயும் ரொம்ப வயசாகி செத்த ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏனோக்கு மகன் மெத்துசலா தான். இந்த மெத்துசலா அந்த பேருடைய அர்த்தம் இவன் சாகும்போது அது வரும். இதான் அவனுடைய பேருடைய அர்த்தம். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போது இந்த ஏனோக்கு மகனுக்கு பேர் வைக்கும் போதேவும் ஒரு வெளிப்பாடோடு பேர் வச்சிருக்கிறான். அந்த காலகட்டத்தில் ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடச்சிருக்கு. இந்த வெளிப்பாடு அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு? இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிற பொழுது இந்த ஏனோக்கு ஒரு வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவன். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை பொறுத்து வாசிக்கிற மாதிரி 22 வசனத்தில் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்தியாக வாழணும்னா குடும்பமே இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ரொம்ப பேருடைய கருத்து அதுதான். குடும்பத்துக்குள்ள இருந்தால் குடும்பத்துக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி அப்புறம் தேவன்கிட்ட போய் சேருதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நாம் முக்தி அடையணும்னா, பக்தியில் விருத்தி அடையணும்னா நாம் சந்நியாசம் பூண்டு
ஏதாவது ஒரு மலை, இமயமலைக்கோ காசி மலைக்கோ ஏதோ ஒரு மலைக்கு என்ன செஞ்சிடணும், போய் உட்காந்துடணும். உட்காந்த வாக்கில் செத்து போயிடணும். அப்போ முக்தி அடைச்சலான்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஏனோக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். குடும்பத்தையும் சரியாக நடத்தினார். அவருக்கு மனைவி இருந்துச்சு, குமாரர்கள் குமார்த்திகள். 65 வயசில் எவ்வளவு அவர் பிள்ளைகளை பெற முடியுமோ அத்தனை பிள்ளைகளை பெற்றார். ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்விலும் கர்த்தரோடு கூட அவர் இசைந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணுமோ அப்படி நடந்தார். இவர் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடியே கர்த்தரோடு இசைந்து நடந்திருப்பார். அதனால தான் திருமணமாகி குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு வெளிப்பாட்டோட பேர் வைக்கிறார். இவருடைய வெளிப்பாட்டின்படி தான் பூமியில் இந்த நிகழ்வு ஜலப்பிரளயம் நடந்தது. நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு 600 வயதாகிற பொழுது இந்த ஜலப்பிரளயம் தோன்றினது. அப்போது நல்லா கவனிச்சு கேளுங்க. நோவாவுக்கு 600 வயது. இந்த 600 வயது ஆகிற போது தான் ஜலப்பிரளயம் வருது. நோவாவுக்கு 600 வயது ஆகும்போது மெத்துசலாவுக்கு எத்தனை வயசு? 969. இந்த ஜலப்பிரளயம் என்னைக்கு வருதோ இவன் சாகுறான். ஜலப்பிரளயம் பூமியில் என்ன செய்யுது, பொங்கி வருது. மேலே மழை பெய்யுது, கீழே பூமி திறக்குது. 2 பக்கம் மேலேயும் வெள்ளம் கீழே வெள்ளம். அதில் தான் பூமி நிக்கிரகம் பண்ணப்படுது, அழிக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த வெளிப்பாடு எப்படி இந்த ஏனோக்கு கிடைச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாதாம் ஒருவர் தேவனோடு அதிகமாய் உறவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அதிகமான வெளிப்பாடுகளை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா நமக்கு வெளிப்படுத்தானீங்கன்னா இந்த அனுபவத்தின்படி கிடையாது. அப்போ எந்த அனுபவத்தின்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவசமூகத்தில் அவரோட உறவு நெருங்க 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 கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்கும், ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாட்டின்படி நாம் சில காரியங்களை செய்யலாம். இந்த ஏனோக்குக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுனால தான் என் மகன் மெத்துசலா, இந்த மெத்துசலா என்னைக்கு சாகுறானோ சாகுற அன்னைக்கு பூமியில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரும். நீங்கள் வீட்டில் போய் கூட்டி கழித்து கணக்கு பாருங்கள். 969 வருஷத்தில் இந்த ஜலப்பிரளயம் வரும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஒரு வெளிப்பாடு. நான் திரும்பி அந்த காரியத்தை சொல்கிறேன். எந்த ஒரு மனுஷனும் பக்தியில் விருத்தி அடைந்து முக்தியில் போய் சேரணும் அல்லது பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் போய் சேரணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் ரெண்டுலேயும் மியூச்சுவலாக இருக்கணும். எதில்? குடும்ப வாழ்விலும் கரெக்டாக இருக்கணும், பக்தி வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் கரெக்டாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டாங்க. சில இடத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுட்டேனே என்னால் ஆவிக்கிற வாழ்க்கை வாழ முடியல அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரத்தை குறைச்சிடுவாங்க. அவங்களுக்கு அலுவல் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க, அல்லது குடும்பம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலை கிடைச்சிட்டு ஒரு குடும்பம் ஏற்படுத்திட்டாங்க அல்லது நடக்க வேண்டிய காரியம் நடந்துருச்சுனிங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் டவுன் ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஏனோக்கை பற்றி தெரிந்து கொள்கிற நாம் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் குடும்பத்திலும் கர்த்தருடைய காரியங்களிலும் நாம் சமமாய் காணப்படும். அல்லேலூயா. உன்னை கூட்டி உன்னை குறைச்சிடவே கூடாது. வேதத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, இந்த கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி மேலே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 5:29. ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபை, இவர் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்று. அதுபோல ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் மாம்சத்தை, அதாவது தன் மனைவியை அல்லது தன் பிள்ளைகளை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. சபையையும் கர்த்தரையும் பார்க்கிறோம், கணவனையும் மனைவியும் பார்க்கிறோம். எப்படி சபை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறோம், அதுபோல்
ஒவ்வொரு கணவனும் மனைவி பிள்ளைகளை போஷித்து என்ன செய்யுமா? காப்பாற்ற வேண்டும். இதுதான். அப்போ எந்த மனுஷனும் சந்நியாசம் உண்டு, எனக்கு நான் பரலோகம் போகணும், அதனால் குடும்பம் வேணாம், ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்கிற குடும்பத்தில் சிலர் அப்படி செய்கிறாங்க. இல்லை, சிலர் கல்யாணம் முடித்து போகிறாங்க, சிலர் கல்யாணம் முடிக்காமையே இருந்துடுறாங்க. சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் அதை சொல்லும்போது யாருக்கு வரம் கிடைச்சிச்சோ அவங்க தான் அதை செய்ய முடியும். வரம் கிடைக்காதவங்க தனிமையாக இருந்து சாதிக்கவே முடியாது, இடறித்தான் போயிடுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை படைச்ச மாத்திரத்தில் மனுஷனுக்கு துணை உண்டாக்குறது என்ன சொல்லி உண்டாக்குனாரு? இவன் தனியாக இருந்தால் நல்லது கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னதுக்கு மிஞ்சி நடந்தால் அது அவங்களுடைய காரியம், நம்ம அதை ஈடுபடக்கூடாது. நிச்சயமாக தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டார். நல்லதே இல்லை, நல்லது இல்லாத காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஸ்தோத்திரம். காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த ஏனோக்குரிய முதல் வெளிப்பாடு மகன் பிறந்த மாத்திரத்தில் பேர் வச்சான். அடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த ஏனோக்கு கிடைச்ச வெளிப்பாடு இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத சத்தியத்தை யூதாவின் நிருபத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் யூதா எழுதுகிறார். யூதாவுக்கு அவருக்கு எப்படி வெளிப்படுத்தின ஆண்டவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஏனோக்கு குறித்து வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத சத்தியத்தை யூதா புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திய விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புஸ்தகம் யூதா நிருபம். அதில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கவும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கர்த்தர் வருகையையும் அடுத்தபடியாக நியாய தீர்ப்பையும் இந்த ஏனோக்கு நோவாவுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் டக்குன்னு கணக்கு சொல்லணும். நோவா அவர் கர்த்தரால் விழிப்பு பெற்றுக்கொண்டு, கர்த்தரால் ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு இந்த உலகம் அழிய போகுது, 120 வருஷம் இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேழையை உண்டு பண்ணார். அப்போ அதுக்கு அநேக வருஷத்துக்கு முன்னாடியவும் கர்த்தருடைய வருகை குறித்து, 2வது வருகை குறித்து ஏனோக்கு நினைச்சார் பூமியில் பேசியிருக்கிறார். அல்லேலூயா, தேவ காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, 1000 தூதர்களோடு வருவாரா, நியாயத்திற்கு வருவாராம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆண்டவர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார் என்பதை முன் அறிவித்தவர். இப்படிப்பட்ட வெளிப்பாடு எப்படி அவர் கிடைச்சு? வசனம் சொல்லுது, நம்ம வாசித்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23, 22, 24 வாசிக்கிறோம். அதில் போட்டிருக்குது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். இப்படி அவரோடு வழக்கம் இருந்தனால இந்த ஆண்டவர் இவனுக்கு கொஞ்சத்தை வெளிப்பாட சொல்லிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுவாங்க, எல்லாமே நடந்ததாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம அடிக்கடி பேசிக்கணும்னா நடக்க போகிறதெல்லாம் பேசுவார். கர்த்தர் நல்லவர். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்க போகுது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படி சொல்லி உங்களுக்கு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாக உறவு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்க போகிற காரியத்தை இப்படி நடக்கும்னு சொல்லி கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த ஆண்டவரோட நம்ம உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏனோக்க பார்க்குறோம், எதிர்காலத்தை குறித்து அவனுடைய மகனுடைய காரியங்கள்லேருந்து ஆண்டோடைய 2ஆம் வருகையிலேருந்து எல்லாத்தையும் ஆண்டு சொன்னார். ஆபிரகாம்கிட்ட கூட ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நடக்க போயிருந்தனால் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ
சோதம் குமாரை அழிக்க போகிறேன், அதை நான் எதுக்கு மறைக்கணும்? ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லுவான், தேவனுக்கு பயந்து நடந்து தன்னுடைய சந்ததிக்கு எச்சரிப்பு கொடுப்பான். அதனால ஆபிரகாம் நான் இதை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். ஆபிரகாமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. நோவாவுக்கு யார் வெளிப்பாடு கொடுத்தார்? அவனும் வேதம் சொல்லுது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இதனால் வார்த்தை சொல்லுங்க. முதல் பகுதி, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. இந்த ஏனோக்கு வேதம் சொல்லுது கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு மனுஷன். இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் ஆணுடைய சமூகத்தில் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, டெய்லி ஆண்டோட்ட போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளில் ஆண்டோட்ட பேசிக்கிட்டே இருந்து நினச்சிட்டான். பேசிட்டு அப்படியே பேசிட்டு நினச்சினா 2 பேருமே பரலோகம் போயிட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுது பூமியில் 2 இரத்த சாட்சிகள் என்ன செய்ய போகிறான்? பூமியில் தோன்ற போகிறார்கள். அந்த 2 இரத்த சாட்சிகளில் இந்த ஏனோக்கும் ஒருவனாக இருப்பான்னு சொன்னாங்க, இந்த எலியாவும் ஒருவனாக இருப்பான்னு சொன்னாங்க. இவங்களை 2 பேரை குறித்து சகரியான் புஸ்தகத்திலும் இவங்களை 2 பேரை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்திலும் ஒலிவ மரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்களை 2 பேரை குறித்தும் இரத்த சாட்சிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவங்க 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஏன் இவங்க 2 பேரையும் நாம மென்ஷன் பண்ணுறோம்? சில திருச்சபைகள் மோசேயும் எலியாவும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எபிரேயர் 9:25 படி மோசே திரும்பவும் இந்த பூமியில் சாட்சியாய் மறிக்க மாட்டார், ரத்த சிந்தி மறிக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால் அன்றியும் ஒரே தரம் மனுஷன் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் என்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு என்பதை எபிரேயர் 9:25 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. சத்தியத்தை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா மனுஷனுக்கும் மரணம், அதுக்கடுத்து நியாய தீர்ப்பு. அப்போ மோசே மரணம் அடைஞ்சிட்டானா இல்லையா? ஆனால் சிலர் சொல்கிறாங்க தண்ணீரை ரத்தமாக்குறது மோசே தானே, அதனால அந்த மோசே இந்த பூமியில் 2வது ஒரு தடவை மறிப்பான்றாங்க. கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு ஒரு மரணம் தான், சரீர மரணம் ஒன்றே ஒன்று தான். அதனால மோசே மறிச்சிட்டார். அப்போ பூமியில் சரீரத்தில் மறிக்காதவங்க யாரு? மறக்கக்கூடாது என்னைக்கு கேட்டாலும். 1வது ஏனோக்கு, 2வது எலியா. எலியாவும் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால சிலர் சொல்லுவாங்க அக்னி ரதத்தில் போனார் சொல்லி. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்குது? அக்னி ரதம் வந்துச்சு, அக்னி குதிரை வந்துச்சு. ஆனால் அவர் போனது எதில் போனார்? சுழல் காட்டில் தான் போனார். அல்லேலூயா. தேவஸ்தல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை வாசிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, 2 வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவன், அடுத்தபடியாக தேவனுக்கு பிரியமான இருந்தபடினால இவனை குறித்து இந்த பூமியில் எந்த ஒரு காரியமும் இழிச்சொல் வரக்கூடாது. அதனால ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மறிக்கணும். அந்த மரணத்துக்கு திரும்பமாக அந்த பூமிக்கு இந்த ஏனோக்கு வரப்போகிறார். அது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நடக்கும். அந்த நாட்களில் தான் இவங்களை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் கொன்று போடுவார்கள். 3 நாள் எருசலேம் பட்டணத்தில் இந்த 2 இரத்த சாட்சி சரீரம் என்ன செய்யணும்? தெருவில் கிடக்கும். அதை உலகம் முழுது என்ன செய்வாங்க? எல்லாரும் பார்ப்பாங்க. கத்திரிசம் காத்திருக்க தேவைப்பிள்ளையிலே. அப்போது இவங்க மாம்ச மரணம் அடையாதனால ஒரு நாள் மாம்ச மரணத்தை அந்தி கிறிஸ்து நாட்களில் அடைய போகிறார். சரி, கர்த்தருக்கு சொல்ற இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தர் அது வரைக்கும் இப்போ ஏனோக்கு எங்கே வச்சிருக்கிறார்? அவர் கூட தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். நாம் தேவ சமூகத்தில் அவரோடுடைய எவ்வளவுக்கு எவ்வளோ பழகணுமோ அவ்வளவுக்கு அவரோடு பழகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக சுகமாய் அவரோடு தங்க முடியும். வசனம் விளங்கி கொண்ட மாத்திரம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள்
எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சமூகத்தில் நான் இருக்கணும். அப்படி ஒரு பழக்கத்தை நான் பழகிக்கொள்ளணும். நீங்கள் முழங்கால் போட முடியலையே, தேவசூரை ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, அப்படி சொல்கிறத நீங்கள் நிறுத்திடணும். நிறுத்திட்டு நீங்கள் சமையல் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆடு மேய்ச்சாலும் சரி, அல்லது கம்ப்யூட்டர் செக்ஷனில் உட்கார்ந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம் மாறி போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பொதுவாக சொல்லுவோம், அந்த வேதனை தாங்க முடியாது, ஐயோ அப்படின்னு புலம்புறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அப்படின்னு. உண்மை தானே? சொல்கிறீங்களா? ஏன்னு சொன்னீங்கன்னா, வேதனை இருக்கும்போது, சரீரத்தில் ஏதாவது ஒரு வேதனை இருக்கும்போது ஒரு பிடிப்புன்னே வச்சுங்க, ஒரு பிடிப்புனாலும் சரியான வேதனை எடுக்கும். அந்த பிடிப்பு நேரத்தில் அப்பா ஆத்தா அம்மான்னு சொல்லி கதறதை விட ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். அங்கே மகிமைப்படுறார். மகிமைப்படுறதுனால அங்கே பெரிய ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெசலோனிக்கே சபையை பார்த்து பிரியமான சகோதரரேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நல்லா கவனிச்சு கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களை இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே எல்லாரும் பிரியமானவனே சொல்கிற மாதிரி சொல்லுவதாக நீங்கள் நினச்சாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தெசலோனிக்கே சபை கர்த்தருக்கு ஒரு பிரியமான சபையாக இருந்துச்சு. அதனால பிரியமான சபையேன்னு சொல்லாமல் சகோதரரேன்னு சொல்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த தெசலோனிக்கே துவக்கத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தான் தெசலோனிக்கே போய் பவுல் சபையை உருவாக்குறார். அநேக திருச்சபையில் உருவாக்கும் போது தெசலோனிக்கே பட்டணத்தில் சபையை பவுல் உருவாக்குறார். அப்படி உருவாக்கின சபை குறித்து வேதத்தில் வாசிக்கிட்டே வரும். அப்போது அப்போஸ்தலர் 17 11 பெரோயா சபையை குறித்து பவுல் ரொம்ப புகழ்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆக்கியோன், அதாவது லூக்கா எழுதுகிறார். எழுதும்போது 11 வாசித்து பாருங்கள். அதில் போட்டுக்கு பாருங்கள். வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அதான் அந்த பட்டணத்தார் சொன்னீங்கன்னா பெரோயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. இங்கே தெசலோனிக்கே சபையை டம்மி பண்ணி பெரோயா சபையை அப்படி தூக்கி விடுற மாதிரி தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இந்த வசனத்துக்குள்ள போகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேர் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா படிக்க 2 பேர் படிக்கிறாங்க. மேத்ஸில் ஒருத்தர் ஒரு பையன் 99 எடுத்துட்டான், இன்னொருத்தர் சென்டம் எடுத்துட்டான். அப்போது சென்டம் எடுத்தவனை புகழ்னா அவனை காட்டிலும் நல்லா படித்து 1 மார்க் என்னச்சுன்னா கூடுதல் எடுத்து சென்டம் எடுத்துட்டான்னு புகழும். ஆனால் 99 மார்க் எடுத்தவனை என்ன செஞ்சுருக்கான்? கஷ்டப்பட்டு அவன் படிச்சுருக்கான். என்ன 1 மார்க்கில் நினைச்சிட்டான், கொஞ்சம் குறைஞ்சிட்டான். ஆனால் இவனுக்கு ஈக்குவலாக தான் அவனு இருக்கிறான். அல்லேலூயா. இவன் சென்ட் எடுத்தனால என்ன செஞ்சான்? பேர் வாங்கிட்டான். இந்த பெரோயா சபை தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் எப்படி இருக்கிறாங்க? நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். அப்போ தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபை? விளங்கிட்டீங்களா? ஏன்னா இதை டம்மி பண்ணி இதை தூக்கி விடுற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் உண்மையில் அர்த்தம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, தெசலோனிக்கே சபையும் நற்குணசாலியான சபை. ஆனால் பெரோயா சபை அதை காட்டில் நினைச்சிட்டாங்க, கொஞ்சம் மிஞ்சி நற்குணசாலி ஆகிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்குணசாலி ஆகிறதுக்கு வேதத்தில் ஒரு ப்ரொசீஜர் உண்டு.
என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வாசித்த 1 தெசலோனிக்கேயர் 1:2 பிரியமான சகோதரர் சொல்லிட்டு 3 காரியங்களை அவர் சொல்கிறார். இந்த தெசலோனிக்க சபையில் இருந்த விசுவாச பிள்ளைகள் பாருங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 1வது காரியம் விசுவாசத்தின் கிரியை, 2வது காரியம் அன்பின் பிரயாசம், 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கை பொறுமை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய வசனம் சொல்லுது விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அப்புறம் நம்பிக்கையின் பொறுமை. இது அனைத்தும் இந்த தெசலோனிக்கி சபையில் காணப்பட்ட சிறப்பு குணாதிசயங்கள். ஹல்லேலூயா. இப்போ இவங்கள்ட்ட விசுவாச கிரியை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு நிருபத்தில் தானே வாசிக்கிற போது 2:17 வாசிங்க. அப்படி விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும். விசுவாசம் சொல்லிட்டு அப்படி போயிட்டோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த விசுவாசத்தை என்ன செய்யணுமா? ஆக்டிவேஷன் பண்ணணுமா, அதாவது கிரியில காண்பிக்கணுமா. இந்த விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பாருங்க, ரெண்டுமே இருக்கணும். விசுவாசத்தில் கிரியை இருக்கணும். அது சொல்லிட்டு வரும்போது ராகாபின் வேசி விசுவாசத்தா, அந்த விசுவாசனால பின்னாடி நம்ம அழிச்சு போகக்கூடாதுக்காண்டி வந்த 2 தூதரை என்ன செஞ்சிட்டா, வேவுகாரில் ரிசீவ் பண்ணி ஏற்றிக்கொண்டு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, உங்களால் தான் இந்த தேசம் கட்டப்பட, உங்கள் தான் தேசம் அழிக்கப்பட்டு உங்களுக்கு இதை கையளிக்கப்பட போகுது, அதனால் நீங்கள் மறைஞ்சிருந்துக்குங்க, நீங்கள் இருந்துட்டு நீங்கள் திரும்பி போய் இதை வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், காரியங்களை சொல்கிறான். இவருடைய காரியங்களாம் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின் கிரியை தான் அந்த வேவுகாரை ஒழிச்சு வச்சான். ஹல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளையிலே நமக்குள்ளேயும் விசுவாசத்தின் கிரியை இருக்கணும். தெசலோனிக்க சபையில் இருந்தது போல விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்தபடியாக வசனம் சொல்லுது அன்பின் பிரயாசம். இந்த அன்பின் பிரயாசத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த பவுல் நிருபத்தை எழுதும்போது 2 கொரிந்தியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பவுலுக்கு பயங்கரமான ஒரு தேவ அன்பு. அந்த தேவ அன்பில் பாருங்கள், அவர் எப்படியா அவர் பிரயாசப்படுகிறார். இந்த இடத்துல ஒரு சிலம்பு பாருங்க, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த காரியத்தில் ரொம்ப மனத்தாங்கல் இருக்கும். சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது காரணத்தில் கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையுமா சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்க. அந்த வந்துக்கிட்டே இருந்தவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா அவங்க இடறி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. அப்போது எரியிற வார்த்தை எங்கே பயன்படுத்தாங்க? தீப்பற்ற இடத்துல பயன்படுத்தாங்க. 2 கொரிந்தியர் 11:29 அப்படி வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு கேளுங்க தேவ பிள்ளைகளே. அப்போது இந்த பவுல்கிட்ட இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எவ்வளவோ அன்பு மிக்கவர். இந்த அன்பினால் இவர் சபையை கட்டும்போது இந்த தெசலோனிக்க சபையிலும் அந்த அன்பு காணப்பட்டது. இவங்க அன்பின் பிரயாசத்தில் பெயர் பெற்றவங்க. அல்லேலூயா. அதனால தான் இது பிரியமான சபையாக இருந்துச்சு. அடுத்தபடியாக வசனத்தில் வாசிக்கிற போது 3வது காரியம் என்ன போட்டிருக்கும் பார்த்தோம்? நம்பிக்கையின் பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை வச்சுட்டாவேவும் எப்போ கிடைக்கும்னு சொல்லி ஆர்வத்தோடு காத்துட்டு இருப்போம். கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி ஆகி போயிடும். ஆனாலும் கூட அந்த நம்பிக்கையில் இன்னும் நம்பணும். இந்த நம்பிக்கையில் ஒரு பொறுமை இருக்கணும். எத்தனை பேர் விளங்குது?
ஜெபிக்கிறோம், பதில் வரல, கிடைக்கல, நம்ம விட்டுருவோம். ஆனால் ஜெபத்தில் மட்டும் பொறுமை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் பொறுமை இருந்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்கும். நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒரு பெண்ணு பார்க்குறாங்க, ஒரு வேலைக்காக ஓடுறாங்க, ஒரு கடன் அடையிருக்காண்டி பிரயாசப்படுறாங்க, அல்லது கடன் அடையிருக்காண்டி கர்த்தர் தேடி வந்திருக்கிறாங்க, பிரச்சனை தீர்றதுக்காண்டி கர்த்தர் தேடி வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக தீரும். ஒருத்தவங்க ரட்சிப்புக்காண்டி ஜெபணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படவே இல்லையே, ரட்சிக்கப்படவே இல்லையே. தேவ சமூகத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். டிஎல் மூடி தன்னுடைய நண்பருக்காக ஜெபிச்சு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் நண்பனை ரட்சிப்புக்காக ஜெபிச்சு அவர் உயிரோடு இருக்க நாளில் அந்த நண்பன் ரட்சிக்கப்படாமையே இருந்துட்டான். அவர் செத்துட்டார். ஆனால் அந்த டிஎல் மூடியுடைய செத்து 3ஆவது நாள் ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருக்கிறாங்களாம். அவரை பற்றி அநேகர் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த நண்பன் இந்த சாட்சி கேட்டு, இப்படிப்பட்ட நண்பனா என் நண்பன், இந்த நண்பன் வணங்கின தேவனை நான் வணங்காம விட்டுட்டேனே, அவன் சொல்கிற போதே ஏற்றுக்கொள்ள விட்டுட்டேனேன்னு சொல்லி அழுது புலம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டானா. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொறுமை நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் பொறுமை வேலை செய்யும், பலன் கொடுக்கும், பதில் கொடுக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை எங்க இருந்துச்சு? தெசலோனிக்க சபையில் இருந்துச்சு. தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் பிரியமான சபைன்னு சொல்லணும்னா, நம்மையும் பிரியமானவர்களாக சுகமாக அவரோடு தங்கினீங்கன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மிலே காணப்படுச்சுன்னா தேவனாய் கர்த்தர் உண்மையிலேயும் அவரோடு பிரியமாய் தங்குபடியாக வைத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 17:10 நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த நற்குணசாலிகளாய் இருக்க நாம் எப்படி மாற முடியும்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் அவருடைய வேதத்தை யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்களோ, அதிகமாக வாசிக்கிறாங்களோ, அவங்க தான் நற்குணசாலியில் மாற முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த 10ஆம் வசனம் முதல் பதிவு என்ன சொல்லுது? 17:10 வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தல். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது. இதனால தான் அவங்க நற்குணசாலியாக மாறி போயிட்டாங்க. அப்போது பெரோயா பட்டணத்தார் 2வது, தெசலோனிக்க பட்டணத்தார் 1வது. இந்த தெசலோனிக்க பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த வசனத்தை என்ன செய்றாங்க? ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படியா, மேசியாவை குறித்து இப்படி சொல்லியிருக்குதா? மேசியா பாடுகள் பட வேண்டுமா? மேசியா 3 நாள் உயிர்த்தெழ வேண்டுமா? மேசியா திரும்ப வருவாரா? ஏனோக்கு தொடங்கி எல்லாருமே மேசியா வருவான்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்படி வசனத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இவங்க எப்படியா மாறிட்டாங்க? நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவையிலும் அவைகளே. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கே ஒரு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக வாழ்வு உண்டு. இந்த பரலோக வாழ்வை தான் உபாகமும் 33:12 நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்குவான். இந்த பரலோகத்தில் சுகவீனம் கிடையாது, இந்த பரலோகத்தில் பிரச்சனை கிடையாது. அங்கே போயிட்டு ஐயோ இந்த ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அந்த ஆட்சி வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம்? கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. அல்லேலூயா. பக்தன் மோசஸ் ராஜேசர் பாடு போல, இயேசு ராஜா கட்டும் பங்களா. அல்லேலூயா.
அதில் நிரந்தரமாக நம்ம தங்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எத்தனை ஆயிரம் வருஷமாக அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு மேலே கட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த அருமையான நித்திய வீட்டில் சுகமாய் தங்கலாம். வேதவசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் ஜெபத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆமென். தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த வேதவசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை குறித்து 1ஆம் சங்கீதம், அதுக்கடுத்து 19ஆம் சங்கீதம், அதுக்கடுத்து 119ஆம் சங்கீதம், இந்த 3 சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீதத்தை குறித்தே அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் சங்கீதத்துடைய மையம் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம், அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பான், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்பான். இவனுக்கு இவன் செய்கிறதெல்லாம் வாய்ச்சும். அப்படி தானே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இவன் நீதிமான் சொல்லி வேதம் சொல்லுது. இவன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. 19ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த ஆத்துமாவை, செத்து போன ஆத்துமாவை இந்த வேதம் இனசிமா உயிராக்கி விட்டுரும். நடைப்படமா இருக்குன்னு சொன்னதுங்க யாராக இருந்தாலும் சரி, என்னைக்கு அவங்களுக்குள்ள வசனம் போய் விழுந்துச்சோ, என்னைக்கு இந்த வார்த்தை அவங்கள தொட்டுச்சோ, அவங்க அதுக்கடுத்து நடைப்பட சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு பங்காளிகளாக மாறி போவார்கள். இந்த வசனம் சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஆமேன்னு சொன்னால் எல்லாரும் கவனிக்கிறோம், கேட்கணும்னு அர்த்தம். காலை பொழுதில் கொஞ்சம் அப்படியும் அசத்தும். வசனத்தை கேட்கக்கூடாது அப்படிக்கு. ஆனால் வசனத்தை தியானிச்சா தான், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணால் தான் நாம் நற்குணசாலிகளாய் மாற முடியும். தேவசூர 119ஆம் சங்கீதத்தில் 165 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுது, நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப சமாதானம் உண்டு. பரலோகத்தில் போய் சமாதான குறைச்சலே இருக்காது. ஏன்னா அவரோடய இருக்கிறனால. இந்த பூமியில் இருக்கும்போதும் இந்த வேதத்தை நேசிக்கிறனால பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப சமாதானம் இருக்கும். அப்போது அவரோடு சுகமாய் தங்குறவன் மிகுந்த சமாதானத்தோடு காணப்படுகிறான்னு அர்த்தம். காரணம் கொண்டும் ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த வேதத்தை நேசிக்கிறல குறை வைக்கவே கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அதே 119 105 சொல்லுது, அது விளக்கும் அதுதான், வெளிச்சமும் அதுதான். அதனால விளக்கும் வெளிச்சம் இருந்தால் இருட்டில் நடமானாலும் இடறி விழுக மாட்டோம். இடறி விழுந்தால் தானே வேதனை வருது, இடறி விழுந்தால் தானே நரக ஆக்கினைக்கு போகிறோம். வசனம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதோ ஒரு நாள் இடற மாட்டோம். எப்படியாவது வசனத்தை பிடிச்சிக்கணும். இப்போ 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் கொஞ்சம் 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு, அவைகளால் உமது அடியேன், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்ன ஆண்டவர் இங்கே 19ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் அவைகளை கை கொள்ளுதினால் மிகுந்த பலன் உண்டு. எனக்கு பலனே இல்லை, நான் விதைச்சதில் கொஞ்சம் தான் விளைஞ்சிருக்கு, பலனே கிடைக்கல. நீங்கள் வசனத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், வசனத்தை கை கொண்டு பாருங்கள், வசனத்தை நேசித்து பாருங்கள், வசனத்தையே நீங்கள் வழிகாட்டி வச்சுக்கங்க, நீங்கள் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதி போட்டுருப்பாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 8% வட்டி, 7.5% வட்டி, முதியோர்களுக்கு எத்தனை % வட்டி. அப்போது இப்படி எல்லோரும் இப்படி பார்க்கும்போது அந்த விளம்பரத்தை பார்த்துட்டே இருந்துட்டு எல்லோரும் எதில் விரும்புவோம்? அதிக வட்டி விரும்புவோம். பேங்க் கொடுக்குற வட்டி வாங்குறது தப்பு கிடையாது, மனுஷனுக்கு மனுஷன் வட்டி வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு வகையில் இருக்கட்டும். கர்த்தர் சொல்கிறோம் மிகுந்த வருமானம், மிகுந்த லாபம் எதுன்னு சொல்லி பார்த்து அதில் போய் நிச்சயம்
இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்களா, அவங்க எது நல்ல அதிகமாக லாபம் கொடுக்குதோ, எது பெரிய கம்பெனியோ அப்படி எல்லாம் சொன்னால் ஷேர் பண்ணுவாங்க, பங்கு போடுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அதிக பங்கு. வசனம் சொல்லுது, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிக்கிற வசனத்தை கேட்டு நடக்கிற பொழுது எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு பிடிக்காத ஒன்று கண்டிஷன். ஆலயத்துக்கு கரெக்டாக வாங்க, பிடிக்காது. சத்தமாக சோத்திரம் பண்ணுங்க, பிடிக்காது. நல்லா ஒருமித்து கை தட்டுங்க, பிடிக்காது. ரொம்ப பேருக்கு ஆவிக்கிற ஜீவிதத்தில் ரொம்ப காரியங்கள் பிடிக்காது. ஆனால் இது ஊரா எச்சரிக்கப்படுதல், கண்டிப்பு. இந்த கண்டிப்பும் இந்த எச்சரிப்பும் நாம் கீழ்ப்படுத்திட்டோம்னா அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இப்போ எச்சரிக்கப்பட்ட மாத்திரத்தில் அதை நான் கீப் அப் பண்ணிட்டேன், அதை கடைப்பிடிச்சிட்டேன், அதை கை கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு மிகுந்த பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. நான் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளணுமா? தேடி போய் இந்த கம்பெனியில் மிகுந்த லாபம் கிடைக்குது, இதில் ஷேர் பண்ணலாம், இதில் பங்கு முதலீடு பண்ணலாம், அப்படி போய் போன்ற உலக மக்கள் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என்ன காரணம்? ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சுட்டேன்னா உலக மனுஷன் செஞ்ச பாவனுக்கு தப்புன்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த பெரும் பாதகத்துக்கு நீங்களாக முடியாக எச்சரிக்கப்படுகிற வசனத்தினால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு நாளில் செஞ்சாச்சு, ஆனால் இன்னொரு நாளில் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனம் உருவ குத்தும். என்ன செய்யுமா? ஆமாம். இது எபிரேயர் 4:12 ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்க. கருக்கான எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஜீவனும் வல்லமை உள்ளது இந்த வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது இந்த வார்த்தை. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கது, உருவ குத்துகிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் பெரும் பாதகத்துக்கு நம்மை நீங்களாக்கி காக்கிறது. வேதவசனம் விளங்குதா? இதோ ஒரு பெரும் பாதகம். ஒரு நாளில் தாவீது தப்பு செஞ்சுட்டான், போச்சு. 50 ஜாலியாக இருக்கிறான். ஒரு நாள் வசனம் வந்துச்சு, தீர்க்கதரிசிகள வசனம் வந்துச்சு. வசனம் வந்த மாத்திரத்தில் நீ தான் அந்த மனுஷன் சொன்ன மாத்திரம் விழுந்தான். ஆண்டு சமத்து தொப்புன்னு விழுந்துட்டான். பெரும் பாதகத்துக்கு. அப்படியே அவனுக்கு எச்சரிக்கப்படாமல் இருந்தால் அவன் நரகத்துக்கு போயிருப்பான். உண்மையா இல்லையா? என் தாசனாய் தாவீதுன்னு சொல்லியிருக்க மாட்டா. தாவீதின் குமாரன் சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லவும் பட்டிருக்காது. என்னைக்கு அவன் தன் பிழையை உணர்ந்தானோ, இந்த வசனம் தீர்க்கதரிசனம் வந்ததுனால, இந்த பிழையை உணர்ந்ததுனால பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி அவன் மிகுந்த பலனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தேவ சமூகத்தில் தேவனோடு உறவை, தேவனுடைய வார்த்தையிலே ஒரு பழக்க வழக்கத்தையும், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுவதில் நேரத்தையும் செலவிடுவோம். கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரப்பா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நாள் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வர கிருபை செய்கிறேன். 7ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதை கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் ஆராதிக்க கிருபை செய்த ஆண்டுக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நடந்து
உமோடு சுகமாய் தங்கியிருக்க உதவி செய்யும். இப்போதும் பரிசுத்த பந்திக்கு தகுதிப்படுத்தும். அந்த பிள்ளை ஆசித்து சந்தோஷமானத்தை நிரப்பும். கலந்து கொள்ளாத பிள்ளைகளும் நன்மையாக நிரப்பி நடத்தும். என்னை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் மீதியானவர்களை பொறுப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.